ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா இன்னும் ஓரிரு வாரங்கள்ல மிகவும் ஒரு முக்கியமான மிசைலை சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த மிசைலை சோதிக்க இருக்காங்க, அந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா எதற்காக இந்த மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க, அந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்தில் நடந்த G20 மாநாட்டின் போது இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையே சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நைஜீரியா இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, நைஜீரியா விமானப்படையில சீனாவின் JF-17 விமானங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும் நைஜீரியா எதற்காக தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, நைஜீரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா லடாக்ல நயோமி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏர்ஃபீல்ட அமைக்க போறாங்க. இந்த இடத்துல மட்டும் ஏர்ஃபீல்ட் அமைக்கப்பட்டால் இதுதான் உலகத்திலே அதிக உயரத்துல உள்ள ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்டா இருக்கும். இந்த ஏர்ஃபீல்ட பிரத்யேகமா சீனாவுக்கு எதிராக இந்தியா ரெடி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நயோமி ஏர்ஃபீல்டோட முக்கியத்துவம் என்ன, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனாவுக்கு எதிராக இந்தியா எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாசிக்ல இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒரு முக்கியமான மிசைல் சோதனைக்காக Su-30 MKI போர் விமானங்களை மாடிஃபை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ருத்ரம் 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. ருத்ரம் 3 மிசைல Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து சோதிப்பதற்காக தான் விமானத்தை மாற்றி அமைக்கும் பணியில HAL நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. இதே Su-30 MKI போர் விமானங்களை பயன்படுத்தி தான் அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் NGARM அப்படிங்கிற அதிநவீன மிசைல்களை ஏற்கனவே சோதனை செஞ்சிருக்காங்க. HAL நிறுவனம் இந்த Su-30 MKI போர் விமானத்துல KAM-500 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்துறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா மிசைலை லான்ச் செய்வதற்கு முன்பும் மிசைல் லான்ச் செய்யப்பட்ட பிறகும் மிசைலை கட்டுப்படுத்த முடியும். அதே போன்று CCDU அப்படிங்கிற கேப்டிவ் கேரியர் டிஸ்ப்ளே யூனிட் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் Su-30 MKI போர் விமானத்தோட காக்பிட்ல இணைக்க போறாங்க. இந்த சிஸ்டம் மிசைல் சோதனையின் போது மிசைலை கண்காணிப்பதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுது. குறிப்பா மிசைலின் வேகத்தை கூட்ட மற்றும் குறைப்பதற்கான கட்டளைகளை இந்த CCDU இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி மிசைலுக்கு அனுப்ப முடியும். இது போன்ற முக்கியமான கருவிகளை தற்போது Su-30 MKI போர் விமானத்துல இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா Su-30 MKI போர் விமானத்துல இருந்து சோதிக்க உள்ள ருத்ரம் 3 மிசைல் ஒரு அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல் 1600 கிலோகிராம் எடை கொண்டது. ருத்ரம் 3 மிசைல்னால அதிகபட்சமா 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 11 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்ல முதல் மிசைலா இந்தியா உருவாக்கியது ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஆனா தற்போது இந்த ருத்ரம் 3 மிசைல் ஒரு அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால 300 முதல் 400 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 3 மிசைல்னால அதிகபட்சமா மாக் 5.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். நீங்க கூட நினைக்கலாம், இந்த மிசைல்னால மாக் 5க்கு மேல டிராவல் செய்ய முடியுது, அப்போ இது ஹைப்பர்சானிக் மிசைல் தானே அப்படின்னு. ஆனா ருத்ரம் 3 மிசைல்னால தொடர்ந்து மாக் 5 வேகத்துல பறக்க முடியாது. இந்த மிசைலோட வேகம் மாக் 1.5ல இருந்து மாக் 5.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இதன் காரணமா தான் ருத்ரம் 3 மிசைல ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலா டெசிக்னேட் செய்யல. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய டியூவல் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. ருத்ரம் 3 மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், பாசிவ் ரடார் ஹோமிங் போன்ற கைடிங் சிஸ்டங்கள்
விமானங்கள் மிசைலோட தொடக்கத்துல பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல இன்ஃப்ராரெட் ஹோமிங் சிஸ்டம் இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படுது. ருத்ரம் 3 மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மிசைல்னால டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா இந்த ருத்ரம் 3 மிசைல தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, ஆம்கா, டெட்பஃப் போன்ற பல்வேறு விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ருத்ரம் 3 மிசைல பயன்படுத்தி எதிரிகளோட ரடார் இன்ஸ்டலேஷன்ஸ், பதுங்கு குழிகள், விமான ஓடுதளங்கள், விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்கிராப்ட் ஹேங்கர்கள் போன்ற பல்வேறு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிக எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று அதிவேகமா தாக்குதல் நடத்துறதுனால தாக்கப்படும் இலக்குக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். அதனால வரும் காலத்துல இந்த ருத்ரம் 3 மிசைல் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் எப்படி அஸ்த்ரா மிசைல்கள் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கோ அதே போன்று இந்த ருத்ரம் மிசைல்களும் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட கொடுக்கும். இரண்டாவது அப்டேட், சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில வச்சு G20 நாடுகளுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா தலைமை தாங்கியது. இதன் காரணமா G20 நாடுகளின் உறுப்பினர் நாடுகளை தவிர இந்தியாவால தன்னுடைய நட்பு நாடுகளையும் அழைக்க முடியும். அந்த வகையில இந்தியா நைஜீரியாவையும் இந்த G20 மாநாட்டிற்கு அழைச்சிருந்தாங்க. அப்பொழுது இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இந்தியா நைஜீரியால கிட்டத்தட்ட 14 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைஜீரியா அரசாங்கத்துடன் ஆயுதம் விற்பனைக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒப்பந்தத்தையும் இந்தியா போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையே ஸ்டீல், பெட்ரோகெமிக்கல், பவர் ஜெனரேஷன், டிஃபென்ஸ் போன்ற பல்வேறு துறைகள்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்தியாவின் ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனம் நைஜீரியால ஸ்டீல் தயாரிப்பதற்கு 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் செய்ய போறாங்க. பெட்ரோகெமிக்கல் மற்றும் ஆயிலை ரிஃபைன் செய்வதற்கு ரிலையன்ஸ் மற்றும் இன்ட்ரோமாகாப் அப்படிங்கிற இந்திய நிறுவனங்கள் அடுத்த 5 வருடங்கள்ல 8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் செய்ய போறாங்க. இந்தியாவின் மற்ற நிறுவனங்கள் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அடுத்த 4 வருடங்கள்ல நைஜீரியால இன்வெஸ்ட் செய்ய போறாங்க. இது தவிர நைஜீரியா இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவது மற்றும் கூட்டு ஆயுத தயாரிப்பிற்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. நைஜீரியாவும் இந்தியாவும் இணைந்து ஆயுத தயாரிப்புல ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த 3 முதல் 4 வருடங்கள்ல நைஜீரியா 40% தன்னுடைய உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை இந்தியாவின் உதவியோடு அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. நைஜீரியா இந்தியாவிடமிருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. நைஜீரிய விமானப்படையில சீன தயாரிப்பு JF-17, F-7NI, A-29 சூப்பர் டியூக்னோ, ஆல்பா ஜெட் போன்ற பல்வேறு விதமான விமானங்கள் இயக்கப்பட்டு வருது. சமீபத்துல நைஜீரியா 24 லியனார்டோ M346 FA லைட் காம்பாக்ட் விமானங்களை வாங்கி தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானங்களை கொண்டு தற்போது தன்னுடைய படையில் உள்ள ஆல்பா ஜெட் விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. 2021ல சீனாவிடமிருந்து JF-17 விமானங்களை வாங்கினாங்க. ஆனா அதற்கு பிறகு இந்த JF-17 விமானங்களோட இரண்டாவது ஆர்டரை சீனாவுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாம நைஜீரியா இந்த J-17 விமானங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதா அடிக்கடி குற்றம் சுமத்தி வர்றாங்க. அதனால இந்த JF-17 விமானங்களை வாங்குவதை நிறுத்திட்டு தற்போது இந்தியாவின் LCA தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டுவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நைஜீரியா சீனாவிடமிருந்து JF-17 விமானங்கள் மற்றும் JF-17 விமானங்களோடு இணைத்து பயன்படுத்தக்கூடிய செங்டு F-7 விமானங்களையும் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்களை செய்வதற்கு வாங்கினாங்க. நைஜீரியால போகோ ஹரம், ISWAP போன்ற தீவிரவாத அமைப்புகள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அந்த அமைப்புகளுக்கு எதிராக சண்டையிடுவதற்கு தான் நைஜீரியா JF-17 விமானங்களை வாங்கினாங்க. ஆனா JF-17 விமானங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமா அந்த விமானத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் நைஜீரியா தற்போது இந்திய விமானங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. அடுத்த அப்டேட், எப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதோ அப்பொழுதே இந்தியா சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை
வேலைகளை மிகப்பெரிய அளவுல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல பேட்டியளித்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனோட சீஃப் தற்போதைய நிலையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சீனாவை விட நம்ம சற்று கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். ஆனா தற்போது செஞ்சு வரக்கூடிய ப்ராஜெக்டுகளை முடிச்சோம்னா இன்னும் ஓரிரு வருடங்கள்ல சீனாவை ஓவர்டேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு காரணமா அவர் சொல்லக்கூடியது, பல வருடங்களா சீன எல்லையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செய்யாம இருப்பதே ஒரு நல்ல டிஃபென்ஸ் அப்படின்னு இந்தியா நினைச்சு வந்தது. ஆனா தற்போது சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிவேகமா இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்திய சீன எல்லை பகுதியான 3488 கிலோமீட்டர் பகுதியிலையும் இந்தியாவால மிக பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் வருடா வருடம் நிதிய பெருமளவுல அதிகரிச்சு வர்றதா அவர் சொல்றாரு. 2008வது வருடம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சாலைகள் அமைப்பதற்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுவே 2017ல 5000 முதல் 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2019வது வருடம் 8000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனா இந்த வருடம் மட்டும் 12340 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 295 ப்ராஜெக்டுகள் போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டுகளை அடுத்த 2 முதல் 3 வருடங்கள்ல இந்தியா முடிக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் லடாக்ல இருக்கக்கூடிய நயோமி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏர்பேஸ் அமைக்க போறாங்க. இந்த ஏர்பேஸ் மட்டும் வெற்றிகரமா அமைக்கப்பட்டால் உலகின் உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டுகளை இயக்கக்கூடிய ஏர்பேஸா இது இருக்கும். இந்த ஏர்பேஸ கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழால டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. இதுல இருந்து இந்த நயோமி ரீஜியன்ல அமைக்கப்பட உள்ள ஏர்பேஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த நயோமி ஏர்பேஸ் மட்டும் அமைக்கப்பட்டால் சீன எல்லையில இந்திய விமானப்படையால் அதிவேகமா தன்னுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா தான் உலகத்திலே அதிக உயரத்துல இந்த நயோமி ஏர்பேஸ இந்தியா அமைச்சு வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.